Hello friends, welcome back to my channel Aari Creations. இன்னைக்கு இந்த வீடியோல ஆரி வர்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண blouse ஒரு 3 blouse நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 blouseயுமே எப்படி பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய டிசைன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் blouse நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த blouse தான் நம்ம எடுத்துர்க்கோம். இந்த blouseல neck designல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 3 lines வந்து zari thread கொடுத்து chain stitches கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது சாரியோட கலர்ல silk thread வச்சு ஒரு 2 லைன் வந்து chain stitches கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் ஒரு லைன் வந்து sugar beads கொடுத்திருக்கேன். sugar beads கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு லைன் வந்து 3 mm round bead வந்து கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் மறுபடியும் ஒரு லைன் வந்து sugar beads கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் beadsல கொடுத்துட்டு இந்த மாதிரி சாரியோட கலர்ல திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 1/2 inch கேப்ல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். இது ஸ்டிக் பண்ணது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஸ்டோன்ஸை வந்து அதை சுற்றிலும் வந்து இந்த சுகர் பீட்ஸே வந்து கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து அதோட அவுட்டரில் அந்த திலகம் ஷேப் போட்டிருக்கு இல்லையா அதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் pearl bead ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் மறுபடியும் 3 mm ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி 4 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நெக் வந்து நெக் டிசைனே கொஞ்சம் பார்க்க நல்லா ஹெவியாக கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி தான் இந்த பேக் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து அதே மாதிரி ஜரி த்ரெட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் நெக்ஸ்ட் லைன் 3 mm ரவுண்ட் பீட் மறுபடியும் சுகர் பீட் இதே தான் நெக்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே வந்து நம்ம மறுபடியும் ஸ்லீவ்லேயும் வந்து அந்த 1 inchக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி செக்குடு போட்டிருக்கோம். இந்த செக்குடுக்கு சென்டரில் என்ன பண்ணியிருக்கோன்னா 3 mm ரவுண்ட் பீடை வந்து ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்லேயும் வந்து 4 பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்படி தான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது பேக் நெக்கில் கீழே புட்டாஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே ஒட்டு வைக்கிறவளே அதே மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து கீழே ஒரு ஒயிட் pearl bead ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் நம்ம பேக் நெக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டேசல் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்கில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதையே வந்து இந்த ஷேப்பில் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட் ரவுண்ட் பீட் சுகர் பீட் இது 3 லைன் கொடுத்துட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு எப்பவும் போல் இதை கட் பண்ணி தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிம்பிளான டேசல் தான். பட் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி தான் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து பேக் நெக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதையே வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்லேயும் கீழே ஒரு 1 inchக்கு பேக் நெக்கில் கொடுத்த அதே டிசைன் தான். ஃப்ரண்ட்டுக்கும் வந்து அதே டிசைன் தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ப்ளவுஸ் போகலாம். செகண்ட் இந்த ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் இது வந்து சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது சில்வர் கலர் சாரீ. சில்வர் ஜரியில் ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து கலர்லேயே சுகர் பீட் ரவுண்ட் பீட் சுகர் பீட் இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த ப்ளவுஸோட சென்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து ஒயிட் கலர் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் ரவுண்ட் பீட் சுகர் பீட் மறுபடியும் ரவுண்ட் பீட் இந்த மாதிரி அந்த ஸ்டோனோட ஷேப்க்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்டோனில் எப்படி அந்த ஷார்ப் வருது அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த ஷார்ப் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ப்லாம் வந்து ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் கரெக்டாக வர மாதிரி போட்டுட்டு இதோட ஒவ்வொரு சைட்லேயும் சென்டரில் மட்டும் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு 2 3 mm ரவுண்ட் பீட் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டி பக்கத்தில் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்ட் பீட் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அதை சுற்றி சின்ன சின்னதாக அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகான டிசைன் தான். நீங்கள் போட்டு உங்களோட ப்ளவுஸ்க்கே நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே ஒரு 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு, ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் வந்து 3 mm ரவுண்ட் பீட், ஒரு லைன் சுகர் பீட், இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் வந்து 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் சுகர் பீட் கொடுத்துருக்க லைன்ஸில் வெறும் ஸ்டோன் மட்டும் தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸும் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் பீட் லைனில் இருக்க எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் சென்டர் லைன் வந்து ஒரு 1 inch கேப் இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே வந்து 1 inch கேப் தான் இருக்கும். இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்க லைனில் வந்து ஒரு 1 inch கேப் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டோனாக நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிக் பண்ண ஸ்டோனுக்கு சென்டர் பாயிண்ட்டில் வந்து அடுத்த லைனில் நம்ம ஸ்டோன் ஒட்டணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து இந்த ஸ்லீவை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரவுண்ட் பீட்டில் 1 inch கேப் வருது, அதுக்கு நெக்ஸ்ட் லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் 1 inch கேப் வருது. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்லீவை டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை இன்னொரு முறை பார்த்துட்டு மறுபடியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்லேயும் பேக் நெக்கில் கொடுத்த மாதிரியே வந்து அதே டிசைன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் நெக்லைன்லேருந்து ஒரு 1/2 inch கேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன், இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 mm ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டோனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி நம்ம மேலேயும் பண்ண போகிறோம். மேலேயும் இந்த ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயும் ஒரு லைன் வந்து நம்ம 3 mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். 3 mm ரவுண்ட் பீட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு 3 mm ரவுண்ட் பீடை சுற்றி சுகர் பீட்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட 2 3 mm ரவுண்ட் பீடுக்கு சென்டரில் ஒரு 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அங்கேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே நம்ம எப்படி பண்ணமோ கீழே நம்ம என்ன பண்ணுவோம் அதையே வந்து மேலேயும் வந்து இந்த ஸ்டோனுக்கு மேலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ளவுஸோட சென்டரில் விஜேன்னு சொல்லி 2 லெட்டர் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்துட்டு இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஜரி த்ரெட் கொடுத்து ஒரு லைன் அவுட்டரில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸோட கலரில் சில்க் த்ரெட் எடுத்து அதுக்கு உள்ளேயே வந்து கேப்லலாம் வந்து இந்த மாதிரி பானி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த நெக் டிசைனோட சென்டரில் அந்த லெட்டர் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நெக்கில் நம்ம கொடுத்தவன் அதே டிசைனையே வந்து ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் கீழே ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்கில் கொடுத்த டிசைனே நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். கீழே ரவுண்ட் ஷேப் ஒட்டியிருக்கோம், மேலே திலகம் ஷேப் ஒட்டியிருக்கோம். அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸ்க்கு கீழே ஒரு 3 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நமக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அந்த திலகம் ஷேப்க்கே வந்து அந்த சுகர் பீட்ஸை நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் போட்டு இந்த ஸ்லீவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பேக் நெக் அப்புறம் இந்த ஸ்லீவ் டிசைன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பேக் நெக்கில் வந்து அதே டிசைனையும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். இதை சொல்ல இந்த மாதிரி தான் இந்த 3 ப்ளவுஸையும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ளவுஸ் உங்களுக்கு டிசைனிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட பிக்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.